அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேச போகும் விஷயம் கார்த்திகை தீபம் பற்றியது. இது தமிழ்நாட்டின் மிக பெரும் ஆன்மீக திருவிழாவாக கருதப்படுகிறது என்பது பலருக்கும் தெரிந்தவை. இவ்விழா சிவபெருமானின் மகா தீபம் அருணாச்சல மலை உச்சியில் ஏற்றப்படும் சிறப்பான நிகழ்வாக உள்ளது. இத்திருவிழாவின் உள்ளே நிறைந்த ஆன்மீக அர்த்தங்களையும் அதன் பாரம்பரியங்களையும் நாம் இன்று தெரிந்து கொள்வோம். சிவபெருமான் தனது பெருமையை விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் நிரூபித்த கதைதான் இந்த கார்த்திகை தீப திருவிழாவின் அடிப்படை கதையாகும். ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் மிக பெரியவர் என்ற விவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிவபெருமான் அனந்த ஜோதியாய் தோன்றி தன்னுடைய எல்லையற்ற பெருமையையும் சக்தியையும் காட்டினார். பிரம்மா அந்த ஜோதியின் மேல்புற முடிவை காண வானம் நோக்கி பறந்தார். ஆனால் அவர் அதை காணவில்லை. அதற்கு பிறகு பிரம்மா ஒரு பொய்யான கூற்றை கூறி நான் அந்த ஜோதியின் முடிவை கண்டேன் என்று கூறினார். அவ்வாறு கூறியதற்கு தாழம்பூவை சாட்சியாக எடுத்து கொண்டு வந்தார். விஷ்ணு அந்த ஜோதியின் அடிப்பகுதியை காண்பதற்காக பூமிக்குள் சென்றார். ஆனால் அவர் அதை காண முடியவில்லை. இதனால் இருவருக்கும் சிவபெருமான் எல்லையற்றவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்பதை புரிய வைத்தார். இதற்கான நிகழ்வாகவே திருவண்ணாமலை மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இது சிவபெருமான் நித்திய ஜோதியின் சின்னமாக அமைந்துள்ளது. திருவண்ணாமலையில் இந்த திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மகா தீபம் ஏற்றுதல். அருணாச்சல மலை உச்சியில் நெய் மற்றும் எண்ணெய் கொண்டு ஒரு பெரிய கொழலியில் தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த ஜோதியை பார்ப்பதற்கு பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் காணலாம். இது மாலை நேரம் ஏற்றப்படுகிறது. இந்த நிகழ்வு திருவிழாவின் உச்சமாக கருதப்படுகிறது. விழா நிகழ்ச்சிகள். வீதிகளில் எண்ணெய் விளக்குகள் பதிக்கப்படுகின்றன. இது ஒரே நேரத்தில் மிகவும் அழகான காட்சியை உருவாக்குகிறது. கிரிவலம். பக்தர்கள் கிரிவலம் 14 கிலோமீட்டர் மலை சுற்றி நடந்து சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். கார்த்திகை தீபத்துக்கு என்ன பலன்? இந்த தீபத்தை காண்பது ஆன்மீக ஒளியையும் சிவபெருமான் அருளையும் தரும் என பக்தர்கள் நம்புகின்றனர். கார்த்திகை தீபம் பெரும்பாலான மக்களுக்கு சரியான ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் தரும் என நம்பப்படுகிறது. கிரிவலம் செய்வதன் மூலம் பக்தர்கள் தங்கள் பரம்பரைகளை ஆரோக்கியமாக பராமரிக்க முடியும். கார்த்திகை தீபம் எவ்வளவு நாள் நடைபெறும்? கார்த்திகை தீபம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில், அதாவது தமிழ் மாத கார்த்திகையில் நடைபெறும். இது பொதுவாக 10 நாட்களுக்கு மேலாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழா. அதாவது இதில் முழு திருவிழா கொண்டாட்டம் பல நாட்கள் நடைபெறும். அதாவது 10 to 15 நாட்கள் வரை.